கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு நன்றாக தெரியும், நம்முடைய ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையிலும் கைவிடுவதில்லை. அதற்கான அடிப்படை காரணம் என்ன? அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இரக்கம் என்பது இருக்கிறதல்லவா, அந்த இரக்கம் மனிதர்கள் காண்பிக்கிற இரக்கத்தை விட அது எத்தனையோ மடங்கு மேலான ஒன்றாக இருக்கிறது. ஒரு பெரியவர் தன்னுடைய சொற்பொழிவில் இப்படி நீண்ட நாட்களுக்கு முன்பாக கடவுளை பற்றி குறிப்பிட்டது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பை குறித்து, கடவுளுடைய அன்பை குறித்து அவர் சொல்லி கொண்டு வரும்பொழுது, 1000 அம்மாவின் அன்பை காட்டிலும் கடவுளுடைய அன்பு இன்னும் அதிகமாய் உயர்ந்த அன்பாய் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். ஒரு 1000 அம்மா அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தில் இருக்கிற எல்லா அன்புகளையும் எடுத்து ஒன்று சேர்த்து அந்த அளவை பார்த்தால், அதைவிட கடவுள் தம்முடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கின்ற அன்பு இருக்கிறதே, அது மிக மிக அதிகமானது என்று குறிப்பிட்டிருந்தார். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பிள்ளைகளை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை, உங்களை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று அவ்வளவு தூரம் நம்மை தம்முடைய உரிமை சொத்தாக்கி கொண்டு நம்மை அவ்வளவாய் நேசிக்கிற ஆண்டவராக, நம்மீது இரக்கத்தை பொழிந்தருளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் இந்த அற்புதமான ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடவே மாட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா? உள்ளத்தின் ஆழத்தில் அல்லது ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கிறதல்லவா உங்களுக்கு, என் கடவுள் கைவிட மாட்டார், நான் அவரைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி, ஆம், அந்த 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 சின்ன விசுவாசத்தை, அந்த சின்ன வாஞ்சையை கடவுள் பார்க்கிறவராக இருக்கின்றார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசைப்பட்ட ஒரு மனிதனை தேடி சென்ற கடவுள். 38 ஆண்டுகள் யாராகிலும் தேவதூதன் தண்ணீரை கலக்கும் பொழுது என்னை கொண்டு போய் விடமாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருந்ததான அந்த மனிதனுடைய ஏக்கத்தை அறிந்த கடவுள் என்று பலரை குறித்து நாம் சொல்ல முடியும். ஒவ்வொரு ஏக்கத்தையும் அங்கலாய்ப்பையும் பார்த்த கடவுள் இன்றைக்கு உங்களுடைய அங்கலாய்ப்பை, உங்களுடைய வேதனையை, உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய முயற்சிகளை, உங்களுடைய பிரயாசங்களை, உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய வாஞ்சையை, ஏன் உங்களுடைய பயத்தை கூட கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன அவசரமாக இருக்கிறதோ அவற்றை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதும், உங்களுடைய கண்ணீரை துடைப்பதும், நீங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிப்பதில் அவர் மகிழ்வதையும் தான் விரும்புகின்றாரே தவிர அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட விரும்புகிற கடவுள் அல்ல. ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையால் கர்த்தர் என்னை மறந்து விடுவாரோ, கர்த்தர் என்னை விட்டு விடுவாரோ, கடவுள் என்னை கைவிட்டு விடுவாரோ என்ற எண்ணத்தை பிசாசானவன் உங்களுக்குள்ளாய் கொண்டு வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த சமாதானத்தை குலைத்து கடவுளை சந்தேகிக்கின்றதான அந்த மாபெரும் ஆபத்தான செயலை நீங்கள் ஒரு நாளும் செய்து விடாதீர்கள். தாவீது சொல்லுகிற வண்ணமாய்,
நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகவே நான் பயப்படேன் என்று தாவீது சொல்லுவார். எனக்கு பயம் வருகிறது இயல்புதான். பிசாசானவன் என் உள்ளத்தில் ஒரு பயத்தை கொண்டு வந்து விடுகிறான். இதோ நீ இப்படிப்பட்டவன் தான், என் குடும்பம் இப்படி இருக்கிறது, இதோ உன் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், அவருடைய நிலைமை என்ன ஆகும் என்ற சந்தேகத்தோடு கூடிய பயத்தை அவன் கொண்டு வருகிறான். தாவீது சொல்லுகிறார், நான் என்றைக்கு பயப்படுகிறேனோ அன்றைக்கு நான் கடவுளை நம்ப ஆரம்பித்து விடுவேன். நான் எப்பொழுது கடவுளை நம்புகிறேனோ அப்பொழுது என் பயத்தை புறம்பே தள்ளிவிடுவேன். ஏனென்றால் நான் கடவுளை நம்பி இருக்கிறேன். நான் ஆராதிக்கிற கடவுள் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டார். ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. ஆகவே நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் பொழுது நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லித் தருகிறார். இந்த காலை நேரத்தில் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உங்களை கைவிடவே மாட்டார். ஆகையால் பயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வையுங்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஏனென்றால் உங்களை கைவிடாமல் உங்களுக்கு உதவி செய்யவும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிற கடவுள் உங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டிருக்கிறாரே, அதே வண்ணமாய் உங்களுடைய எதிர்காலத்தை தன் கரத்தில் வைத்திருக்கொண்டு உங்களுக்கு என்னத்தை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் என்ன கிருபைகளை தர வேண்டும் என்று அவர் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறார். அவர் தீர்மானித்து வைத்ததின்படியே உங்கள் வாழ்க்கையில் சகலமும் சிறப்பாக நடைபெறும். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கையில் உறுதியாகிருங்கள். அவர் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்படுத்தவும் மாட்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.